அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வாரம் 26 ஜனவரி 2025 முதல் 1-2 பிப்ரவரி 2025 வரைக்கும் உள்ள ஒரு வார ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் விடுமுறை காலமாக இருக்கிறது, பண்டிகைகள் காலமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறித்த நேரத்தில் சென்று விடுங்கள். இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ளுங்கள். உறங்கிக் கொண்டு வாகனங்கள் செலுத்துவதை தவிர்த்து விடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல புத்திமதிகளாக இருந்தாலும் நீங்களும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த பயணங்கள் இனிதாக அமையும் என்பதை முதலாவதாக சொல்லிக்கொள்கிறேன். அதே நேரம் இந்த வாரத்திலே தை அமாவாசை வருகிறது. அமாவாசை என்பதே முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாளாகும். அதிலே இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை என்றெல்லாம் வருகிறதே, மகாலய அமாவாசை என்று கூட இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் என்ன விளக்கங்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் நான் இருக்கின்றேன் நண்பர்களிடம். இப்பொழுது நமது மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் இந்த தை அமாவாசையை பற்றி இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுக்கு ஒரு தகவலாக கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, விரயஸ்தானத்தில் இதுவரை ராகு பகவான் தனியாக இருந்தார். இப்பொழுது சுக்கிர பகவானும் அங்கு உச்சம் பெற்று அமைந்திருக்கின்றார். சுக்கிர பகவான் உங்களுக்கு 2, 7 என்ற இடத்திற்கு அதிபதியாவார். 2 என்பது குடும்பம், 7 என்பது தொழிலிலே இருக்கக்கூடிய கூட்டு தொழில். அதே நேரத்தில் மனைவி, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துணைகள், இவைகளை பற்றி பேசக்கூடிய இடமாகும். ராகு பகவானுடன் இணைந்திருப்பது இந்த வகைகளிலெல்லாம் சிறிய குழப்பங்கள் எதையாவது உங்களுக்கு ஏற்படுத்தி விடலாம். ஆனால் இதை எப்படியும் நம்மால் சமாளிக்க முடியும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக இருக்கும். 2 கிரகங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இவைகளை எல்லாம் அனுசரித்து அவர்களின் காரகத்துவங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை நாம் சீர்தூக்கி பார்த்தால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த வாரம் முதல் சிறிது நாட்கள் ராகு பகவானுடன் இணைந்திருக்கிறார். ஒரு அற்புதமான அமைப்பு ஆகும். கூட்டு தொழிலிலே இருப்பவர்கள் நல்ல லாபத்தை அடையலாம். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரமாகி வந்து அமர்ந்திருக்கிறார். கடந்த காலத்தில் கடகராசியில் இருந்தவர் இப்பொழுது மிதுன ராசிக்கு வந்திருக்கிறார். எனவே தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது என்பதற்காக அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள். இதுதான் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. நண்பர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் ஏதாவது தொடர்பு வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அருமையான வாரமாகவும் அமைந்திருக்கிறது. ஒரு சிலருக்கு திடீர் யோகங்கள் ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஆலயங்கள் எழுப்பக்கூடிய அளவிற்கு கூட உங்களுக்கு நல்ல நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களது ராசியிலே செவ்வாய் பகவான் வக்கிரமாகி இருக்கிறார். வார்த்தைகளில் நிதானம் காட்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, தொழில் துறையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை அனுசரித்து உங்களை யாராவது உயர்ந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருந்தாலும் சரி, உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதற்காக வார்த்தைகளை அதிகமாக கொட்டிவிடக்கூடாது என்பதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொழில் ஸ்தானத்திலே அருமையான ஒரு அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி, விரையாதிபதி என்று சொன்னாலும் கூட
ராகு பகவானுடன் இணைந்திருப்பது, அந்நிய இனத்தவருடன் இணைந்து ஏதாவது துறைகளில் ஈடுபட்டால் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். MS Gold, a lifetime investment. கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் 2.25 நாள் வீதமாக 12 ராசிகளையும் அதிலே இருக்கக்கூடிய ஏனைய 8 கிரகங்களையும் சந்தித்து வந்து விடுவார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பொதுவாக சந்திரனுக்கு என்று யாருமே பகை கிடையாது. இவர் யாரையும் பகையாகவே நினைக்க மாட்டார். காரணம், எல்லோரையும் மாதம் ஒரு முறை சந்தித்து வரக்கூடியவர் இவர் ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்தான் உங்களது ராசிக்கு அதிபதி. எனவே வாழ்க்கையில் பலதரப்பட்டவர்களையும் ஒரே மாதத்திலே சந்தித்து வரக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கிறாரோ அதேபோல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள் நீங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எந்த துறைகளாக இருந்தாலும் அதிலே வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு உடலிலே ஏதாவது சிறிய நோய்கள் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய அமைப்பை உடையவர்கள் நீங்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அதுபோல் நீங்கள் செல்லுகின்ற பாதை சரியான பாதையாக இருந்தால் எல்லாமே இனி சரியாகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சென்ற வாரத்தைப் போல்தான் இந்த வாரமும் அமைந்திருக்கிறார். நல்ல கல்வியில் ஈடுபட்டு இருப்பவர்கள், உயர்கல்வி வாய்ப்பை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். தாய் தந்தையருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வர வேண்டிய வாரமாக பெரியவர்கள், அதாவது வயதானவர்கள், திருமணமானவர்கள் இந்த நேரம் நினைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை களைந்து கொள்ள வேண்டும். இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்குவாதங்கள் இல்லாத குடும்பங்கள் கிடையாது. அப்படி வாக்குவாதங்கள் இல்லாத குடும்பங்கள் இருக்குமே ஆனால் அது சுவாரஸ்யமான குடும்பங்களாகவும் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே இடத்தில் இருக்கின்ற நேரத்திலே நிச்சயமாக வாக்குவாதங்கள் வரலாம். அது நல்ல வாக்குவாதங்களாக இருக்க வேண்டும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ளலாம். அதன்படியும் நடந்து கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் ஒரு நல்ல வாரமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களது தந்தையார் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பண உதவி கிடைக்கலாம். நீங்கள் ஏதாவது வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. பழைய வாகனங்களை மாற்றிக்கொண்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஏதாவது புதிய நிலம் வாங்க வேண்டுமா என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதுவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் ஈடுபட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல பல வாய்ப்புகள் வருவதற்கு காத்திருக்கிறது. அமைதியாக இருந்து அற்புதமாக அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய தொழிலை விருத்தி செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சாதாரணமான கருத்து வேறுபாடுகள் என்பதை புரிந்து கொண்டு நடந்தால், அதை பெரிதாக்கி கொள்ளாமலும் இருந்தால் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கும். துலாம் ராசி நேயர்களே, 7ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான். அதுவும் வக்ரகதியிலே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவராக இருந்தால் மனைவி சொல்வதை அனுசரித்தும், மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வதை அனுசரித்தும் நடந்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாரம் நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிடுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய வாகனமா, அல்லது புதிய வீடா, அல்லது உத்தியோகத்தில் ஏதாவது இடமாற்றமா, இவைகளில் ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்கிறது. உயர்கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடிய நிலையிலே உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆனால் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது சில நேரங்களில் குடும்பத்தில் 3வது நபர் தலையீட்டின் மூலமாக ஏதாவது குழப்பங்கள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று காணப்படுகிறார்.
அவர் வக்ரம் பெற்று இருந்தாலும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். லாபஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக ஏதாவது பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அல்லது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுவிட்டு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே ஏதாவது சொத்துகள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்தில் சிறு சிறு குறைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வீட்டிலே ஏதாவது சிறிய பழுதுகள் இருந்தால் அவ்வப்பொழுது அந்த பழுதுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். MS Gold, a lifetime investment. தனுசு ராசி நேயர்களே, பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலே இருந்து உங்களது ராசியை பார்த்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானத்தையும் பார்த்திருக்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்த்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்று கேட்டால், ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்தில் இருந்து நன்மை செய்வதை விட தான் பார்க்கும் இடங்களுக்கு நன்மையோ அல்லது சற்று மாறுபாடான பலன்களையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் ஜோதிடத்தின் ரகசியம். இந்த ரகசியத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே செவ்வாய் உங்களது ராசிக்கு நல்லவர் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே நல்லவர் தனஸ்தானத்தை பார்வையிட்டு இருப்பதால் தொழில் மூலமாக அல்லது நிலபுலன்கள் விற்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கலாம். தொழிலிலே இருந்த போட்டி பொறாமைகள் நிச்சயமாக விலகலாம். குடும்பத்திலே அமைதி நிலவலாம். தாய் தந்தையருடைய வெறுப்புகளில் இருந்து விடுபட்டு அவர்களிடம் நல்ல போக்கை கடைபிடிக்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த வாரம் தனுசு ராசி நேயர்கள் மிகவும் அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, இரத்த அழுத்த சம்பந்தமான நோய்கள் ஏதாவது தொல்லைகள் கொடுக்கலாம். இதனால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கிடையே, அதாவது அவர்கள் அமைதியாக இருந்தாலும் கூட ஏதாவது வாக்குவாதங்களை வளர்க்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டுவிடும். போதாக்குறைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வேலையை செய்து விடுவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் நோயை பற்றி இவ்வளவு விளக்கமாக பேசுகிறேன் என்று சொன்னால், நோய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் புத பகவான். அவர் இருக்கின்ற நிலையை அனுசரித்து உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். உடல்நலத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். யார் ஒருவர் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் உங்களுக்கென்று தனியாக ஒரு சிந்தனை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் உங்களது சிந்தனைகள் வழி நீங்கள் செயல்பட்டால் அதன் மூலமாக நன்மைகள் இருக்கிறதா என்பதை இந்த வாரம் 1க்கு 2 முறை நன்றாக யோசித்து செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல்தான் இந்த வாரமும் கிரக நிலவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது எதிர்பார்த்து இருந்தீர்கள் என்று சொன்னால் அவைகளும் இந்த வாரத்திலே அமையலாம். காரணம், உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது 10ஆம் இடத்து அதிபதி இப்பொழுது 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட்டு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லாவிட்டாலும் கூட உங்களது ராசிக்கு உண்டான லாபஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். எனவே இதன் மூலமாக நல்ல லாபங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக ஏதாவது நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திலே அமைதி நிலவுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயரை எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக இந்த வாரத்திலே இருக்கிறீர்கள். அவர்கள் மூலமாக பெருமையும் உங்களுக்கு சேரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், அவர் 2க்கும் 9க்கும் உரியவர். அதாவது பாக்கியஸ்தானம், தனஸ்தானம், இதற்கு உரியவர் சுகஸ்தானத்திலே இருக்கிறார். இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தை அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் நல்ல நிலையிலே பார்வையிடுகிறார்.
இரண்டாவது, இந்த மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ரேவதி நட்சத்திரக்காரர்களும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு, அது காதல் விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினைத்த வகையிலே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாத இறுதியிலே உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற காரணத்தால் அது நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். MS Gold, a lifetime investment. நேயர்களே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் தை அமாவாசை என்பதை பற்றி உங்களிடம் நான் பேசியிருந்தேன். இந்த வாரத்திலே அது வருகிறது என்று, இன்றைக்கு வருகிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது சூரிய பகவான் ஒரு 6 மாதங்களுக்கு வடக்கு முகம் நோக்கி பயணம் செல்வதையும், மற்றொரு 6 மாதத்திலே தென்முகமாக பயணம் செல்வதையும் அயனங்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஆடி மாதத்திலே நடைபெறக்கூடியது தட்சிணாயனம் என்றும், இந்த தை மாதத்திலே அமையக்கூடியது உத்தராயணம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு நிலையாகும். பொதுவாக இந்த உத்தராயணங்கள் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில்தான் அதிகமான திருமணங்களும், அதிகமான ஆலயங்களில் பிரதிஷ்டைகளும், அதிகமான ஆலயங்களில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய காலங்களாக அமைந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது மற்ற காலங்களிலெல்லாம் கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகிறது. நல்ல நாள் இருந்தால் நிச்சயமாக அதை நடத்தி கொள்ளலாம். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் கிடையாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேச வருவது அமாவாசை. இப்பொழுது வரக்கூடியது இந்த தை அமாவாசை என்பது தட்சிணாயனத்திலே வரக்கூடியது அல்ல, உத்தராயணத்திலே வரக்கூடியது. உத்தராயணம் என்றால் வடக்கு நோக்கி பயணமாவது என்று அர்த்தமாகும். ஆடி மாதத்திலே வரக்கூடியது தட்சிணாயனத்தில் வரக்கூடியது. இந்த அயன காலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 2 மாதத்திலே, ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையும் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று சொல்லி கேட்டால், இந்த உத்தராயணத்திலே எல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த அயனங்களை எல்லாம் சூரிய பகவான் வானமண்டலத்திலே இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே அவர் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே, இந்த தை மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டு, இதுவரை அமாவாசை விரதங்கள் இருக்காதவர்கள், அதை பற்றி நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்த தை அமாவாசை என்ற இந்த புண்ணிய நாளிலே ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், இனி வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிச்சயமாக விலகும். தெய்வங்கள் முன்னால் வந்து நமக்கு உதவி செய்வது கிடையாது, எவ்வளவு வழிபாடுகள் செய்தாலும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாய் தந்தையருடைய வழிபாடு, அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் என்பது நமது கடமை. அவர்கள் இறந்ததற்கு பின்னரும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும் என்பதும் நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கடமை. இந்த கடமையை நாம் பொறுப்போடு உணர்ந்து செயல்பட்டோம் என்று சொன்னால், உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குறைகள், திருமண தடைகள், வீடு இல்லாத நிலையை உருவாக்கி கொண்டு நீங்கள் சிரமப்பட்டது, இந்த நிலைகள் எல்லாம் மாறி குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு நிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தை மாத அமாவாசை என்று நீங்கள் தாய் தந்தையர் இல்லாதவர்கள் அமாவாசை விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதிலே ஆரம்பித்து நீங்கள் சிறப்பாக இந்த விரதத்தை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் படிப்படியாக கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் இதே சேனலில் மை ஃபேம் வாரம் இனிய வாரம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.